ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த திருத்துவ ஞாயிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய பயணங்களிலே நீதாமே மூவரில் ஒருவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டு வருகிற தந்தை, மைந்தன், தூய ஆவி என்கின்ற மூவரில் ஒருவராக இன்றைக்கும் பல ஆற்றல்களை செய்து கொண்டு வருகிற எங்கள் கடவுளாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்களிலே உம்முடைய ஆற்றலோடு எங்களை சிறப்பாக வழி நடத்தினீர். மீண்டுமாக இந்த புதிய ஓய்வு நாளை நாங்கள் பார்க்கவும், இந்த புதிய ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்மை பற்றிதான ஆழமான சிந்தனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், உம்மை நாங்கள் போற்றவும் துதிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நிறைய வாய்ப்புக்காக நன்றி பாராட்டுகின்றோம். அநேக மக்களுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்புகளை கடவுள் தாமே நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உன்னதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கடவுள் நீர் கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டு முறைமைகள், நாங்கள் உம்மை துதித்து போற்றி பாடுகின்ற பாடல்கள், திருமறை பகுதியெல்லாம் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர்கள் தான் எங்களை முழுமையாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். ஆண்டவரை நாம் போற்றுகின்ற வண்ணமாக இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலை 22வது பாமாலை பாடுவோம். பாமாலை 22வது பாடல்.
கொண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குள்ளதும் நறுங்குள்ளதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்குண்டாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வருகைக்கு சத்தத்துக்கு செல்வி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டமாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததனாலே அடியேனை நியாயத்திருக்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பவிரமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மனுஷானையில் மறையமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிவுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த படைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிறீர்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபா சிந்தனையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். யாவரும் இணைந்து நாம் சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்களை இறைத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் கிடைந்தோம். இது பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின் வழியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகளின் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்ல தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கும் பாவ மோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் மரணச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தின் மெய்யாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்தியானத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும் அவர் மெய்யான மனத்திரும்புதலின் தம்முடைய பரிசுத்தாவியும் மரணச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம்.
எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அருளப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் விடுவிகளே. ஆமென்.
கேளுங்கள். இன்றைய நாளுக்கான வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 6:1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர ஓரங்களால் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்களின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனையின் கர்த்தராய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் உமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. Thank you.
நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 20 அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையாரிடமிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் நடந்தறினார். பரமண்டலத்திலே சர்வ பிதாவாகிய தேவனிலிருந்து வாசத்தை வீற்றிருக்கிறார். அவரது எல்லோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற கிறிஸ்துவையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன்.
பரமனருக்கங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமனவரே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அருளப்பத்தை எங்களுக்கு எடுத்தால் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களும் மன்னியும். எங்களை சோதனை பண்ணாமல் தீங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளாகிய ஞாயிறுக்குள்ளான ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, மெய் விசுவாசத்தை பற்றி கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கையிடவும், வல்லமை பொருந்திய திவ்ய மகத்துவத்தை ஏகத்துவமாக வணங்கவும் முதலியாளாக எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். இந்த விசுவாசத்திலே எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமான யாவற்றுக்கும் எப்பொழுதும் எங்களை விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று சதா காலமும் ஒரே தேவனாக ஜீவித்தரசாளுகிறோமை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற நமது அடியாளாக நாங்கள் எந்த விரோதிகள் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முதுக்கு பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையானை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் மீண்டுமாக பாமாலை 143வது பாமாலை பாடுவோம். பாமாலை 143வது பாமாலை.
ஜெபம் செய்வோம். திரித்துவ நாளாகிய இன்றைய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை குறித்து நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியினுடைய ஆற்றலை நாங்கள் நாளிலே சிந்திப்பதற்கு சிதறிருக்கிற என்னுடைய சிந்தனை எல்லாம் எங்களுக்கு ஒருமுகப்படுத்தி அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதன் வழியாக உம்முடைய முழுமையும் உம்முடைய ஆற்றலையும் நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை பின்பற்றி நாங்கள் தொடரவும், உம்முடைய ஆற்றலை நாங்கள் பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கவும் பிரதிபலிக்கவும் ஆண்டவர்களை உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதற்காக எங்களுடைய உள்ளத்தையும் நீதாமே ஸ்திரப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். உங்கள் யாவருக்கும் இந்த திரித்துவ ஞாயிறு என்று சொல்கின்ற தந்தை, இயேசு கிறிஸ்து, குமாரன் என்கின்ற இந்த 3 பெயரை உள்ளடக்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் மூவரில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கிற கடவுளை நம்முடைய கிறிஸ்தவ கோட்பாட்டிலே நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்குமாக அவருடைய ஆற்றலையும் அவருடைய ஆளுகையும் நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கருவி தந்திருக்கிறார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். எல்லாம் வல்ல கடவுள் தாமே நாம் சிந்திக்கின்ற இந்த வேதத்துடைய திருமறை பகுதியிலிருந்து மிக முக்கியமான 3 நிகழ்வுகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய திருமறையிலே திருத்துவம், திருத்துவ கோட்பாடு என்று சொல்லுகின்ற அந்த பொருள் நமக்கு சொல்லப்படவில்லை, வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 3இல் ஒருவராக விளங்குகின்ற கடவுளை பற்றிதான திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது வாசிக்கேட்ட நற்செய்தி பாடமான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே ஒரு வசனங்களை ஆண்டவர் சொல்லி சீடர்களுக்கு, நீங்கள் உலகம் எங்குமாக சென்று உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லி அனுப்புவார். அதாவது, நீங்கள் உலகத்திற்குள்ளாக நீங்கள் புறப்பட்டு சென்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின் பெயரினாலே நீங்கள் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்கின்ற மூவரில் ஒருவராக விளங்குகின்ற கடவுளை பற்றிதான அந்த வசனங்கள் திருமறையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தூய பவுலடிகளால் அவர்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது கடிதம் 13ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியிலே பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவின் மூலியமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று கடைசியாக அந்த வாழ்த்து செய்தி வசனத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறேன் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த திருத்துவத்தை பற்றி நமக்கு கோட்பாடு சொல்லப்பட்டுவிட்டாலும் திருமறையிலே ஆங்காங்கே இந்த வசனத்தின் வழியாக இந்த 3 வழியாக செயல்படுகின்ற கடவுளை பற்றிதான ஒரு மிகப்பெரிய சிந்தனை, கடவுளை பற்றிதான ஒரு ஆளுமையை, ஆண்டவரை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதலை, கடவுளை பற்றிதான ஒரு முழுமையை பற்றி திருமுறை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஆதி திருச்சபை காலகட்டங்களிலே பல்வேறு விதமான கோட்பாடுகள் எல்லாம் அன்றைக்கு விளங்கி கொண்டு வந்திருந்தது. காரணம், கிரேக்கத்துவத்துடைய பிலாசபி, கிரேக்கத்துவத்தினுடைய பகுத்தறிவு, அன்றைக்கு இருக்கக்கூடிய பற்றுறுதிகள், விசுவாசம் எல்லாமே ஒன்றோடு கூட பல நேரங்களிலே போட்டி போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உச்சத்தின் காலம் ஆதி திருச்சபையினுடைய காலம். ஆகினாலே கிரேக்கர்கள் பல கடவுளை அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். இப்படி பல பெண் தெய்வ கடவுள்களையும் வழிபட்டு கொண்டு வந்திருந்தார்கள். ஆகினாலே அன்றைய காலகட்டத்திலே கடவுளை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதலும்,
இயேசுவை பற்றிதான, குமாரனை பற்றிதான ஒரு தெரிந்து கொள்ளுதலும், குமாரனாகிய கிறிஸ்து வழியாக வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி 3 புரிந்து கொள்ளுதலை பல விதங்களிலே அன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வந்தது. ஆகினாலே ஆதி திருச்சபை மக்களுக்கென்று ஒரு கோட்பாடு கொண்டு வர வேண்டும் என்று கான்ஸ்டான்டின் நோபல் காலத்தில் அன்றைக்கு ஒரு மாமன்றம் கூடினது. அந்த மாமன்றம் கிபி 325 ஏடியிலே நிசையா கான்ஃபரன்ஸ் என்று மாமன்றம் என்று கூடினது. அன்று கூடின போது கடவுளாக இருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கூடிய கடவுள், அவர் வழியாகவே வந்திருக்கக்கூடிய குமாரனாகிய கிறிஸ்து, இவர் மையப்படுத்தப்படுகிறார், அவர் மூலியமாகவே பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்துக்குள்ளாக செயல்படுகிறார் என்கின்ற இந்த மூவரில் ஒருவராக ஒரு கடவுள் செயல்படுகிறார் என்று 325 மாமன்றத்தில் கூடின நிசைய கான்ஃபரன்ஸ், அதைத்தான் இப்பொழுது நாம் நிசைய விசுவாச பிரமாணம் என்று அதை நம்முடைய திருச்சபை வழிபாட்டிலே அந்த கோட்பாடிலே கடவுளை பற்றி தானே மூவர் ஒருவராக இருந்து செயல்படுகிறார் என்பதை பற்றி நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் இப்படிப்பட்டதான ஒரு புரிந்து கொள்ளுதல் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அன்றைய நாள் முதற்கொன்று இந்நாள் வரைக்குமாக இந்த திருத்துவத்திலே விளங்குகின்ற கடவுளை பற்றிதான ஆற்றலை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் வழியாக பல செயல்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். வாட் இஸ் காட்? கடவுள் என்றால் யார்? கடவுள் யார் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு டிவைன் நேச்சர், தெய்வீகமான அறிமுகம், தெய்வீகமான ஒரு புரிந்து கொள்ளுதல், தெய்வமான வழிபாட்டிலே அன்றைக்கு கிறிஸ்துவ கோட்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு வரைக்குமாக நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரினுடைய ஆழமான கடவுளை பற்றிதான முழுமையை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த திருத்துவம் நமக்கு பல விதங்களிலே உதவி செய்கிறது. ஆகினாலே இந்த நாளிலே அப்படிப்பட்ட இந்த திருத்துவம் இஸ் எ ட்ரினிட்டி, இஸ் எ மிஸ்டரி என்று சொல்லுகிறார். திருத்துவம் ஒரு ரகசியமானது, அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சில காரியங்களிலே உங்களோடு கூட நான் சிந்திக்க அழைக்கப்படுகிறேன். திருப்பி கொள்ளுங்கள். பவுலடிகளாருடைய திருப்பகுதியில இருந்து நான் ஒரு சில காரியங்கள் முன்பதாக நான் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி அதிலிருந்து ஆண்டோடைய செய்தியாக கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, ரோமர் 11:36 வசனம். சகலமும் அவராலும், நன்றாக கவனிங்கள், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த மூவரில் ஒருவராக கடவுளை பற்றிதான புரிந்து கொள்ளுதலை பற்றி பவுல் சற்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி, கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் மூன்றையும் ஒன்றாக்கி உள்ளடக்கி சொல்லுகின்றதாக பவுல் சொல்கிறார். சகலமும் அவராலும் பிதாவாகிய அவர் மூலமாகவும் குமாரன் வழியாகவும் இருக்கிறது, அவருக்கு மகிமையும் உண்டாவதாக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது என்கிறதை பவுல் அடிகளார் மிக தெளிவாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன்னுடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கேட்கும் பொழுது, நீர் போகிற வழி எங்களுக்கு தெரியவில்லை என்று இயேசுவானிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை தவிர வேறு ஒருவரும் என்னிடத்தில் வரார் என்பதை பற்றியும் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார். ஆக இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரில் ஒருவராக விளங்குகின்ற திரியேக கடவுள் இயேசு கிறிஸ்துவே மையமாக இருக்கிறார். இந்த திரியேக கடவுளுடைய மூவரில் ஒருவராக விளங்கக்கூடிய கடவுள் தான் ஆதி திருச்சபையிலே திருச்சபைக்கு நமக்கு ஒரு தலையீட்டாக இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு தலை கிரீடமாக இருக்கிறது, அதுதான் உயர்ந்திருக்கிறது என்று திருமுறையில பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கேட்ட முதலாவது திருமறை பகுதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1-8 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 முடிய. முதலாவதாக கடவுளை பற்றிதான
புரிந்து கொள்ளுதலை பற்றி நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய ஸ்தலத்தில் எங்கும் தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. 2ஆம் வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளில் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் வரைந்து ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடையது, மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கடவுள் இந்த உலகத்திற்குள்ளாக ஒரு படைப்பாளராக இருந்து இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைக்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையினுடைய கைக்குள்ளாக வைத்திருக்கிறதை நாம் திருமுறையில பார்க்கிறோம். காரணம், இந்த உலகம் அவருடையது என்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுள், உயர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய உன்னதத்திலே வாழுகின்ற கடவுள், அவர் இறங்கி வந்து மனிதர்களோடு கூட தன்னுடைய உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே ஏசாயா அங்கு சென்று இந்த வசனத்தை சொல்லுகிறார். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உமக்குள்ளாக நிறைந்திருக்கிறது, நீர்தான் உலகத்தை படைக்கிறவர், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் என்று ஏசாயா மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் திருமுறையில் பார்க்கிறோம். காரணம், இந்த உலகம் முழுவதுமாக அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்கிறார். அவருக்கென்று ஒரு மாட்சிமை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு படைப்பினுடைய மகிமை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு ஆளுகை இருக்கிறது என்பதை பற்றி ஏசாயா மிக தெளிவாய் சொல்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீ படித்து பார்க்கும் பொழுது, கடவுள் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து கொண்டு வந்து இந்த ஏதேன் தோட்டம் முழுவதுமாக அவர் உலாவிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அவர் இறங்கி வருகிறவர், அவர் உலாவுகின்ற கடவுளாக இருக்கிறார், எல்லாரையும் சந்திக்கிறவர், எல்லாரையும் பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை பற்றி தான புரிந்து கொள்ளுதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திரியேக கடவுளை பற்றி தான ஒரு கோட்பாடு, விசுவாசம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால உலாவுகின்ற கடவுள் என்பதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் அவருடைய கண்ணீர்களையும் பாடுகளையும் அவர்கள் கேட்டு, ஆண்டவர் நான் இறங்கினேன் என்று யாத்ராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இந்த மற்ற மக்களைப் போல உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு துடைத்து, உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நீக்கி, நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர் என்கின்ற அந்த உறவுகளை பலப்படுத்துவதற்காக கடவுள் இறங்கி வந்து எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்த மக்களை அவர் காப்பாற்றி நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, பகலிலே வெளிச்சத்தை போல, ஒரு சூரியனையை போல வெளிச்சத்தின் விளக்காக இருந்து மக்களை நடத்தி கொண்டு போகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கும் பல மனிதர்களை அவர் ஏற்படுத்தி நடத்தி கொண்டு போகிறதாய் பார்க்கிறோம். அதனாலே உலாவுகின்ற கடவுள், உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் மீண்டுமாக கீழே இறங்கி வந்து அவனுடைய நாவை தொட்டார் என்று ஏசாயா இங்கே சொல்கிறார். காரணம், அவன் அவ்வளவுக்கு அதிகமான பாவங்களை செய்திருந்தான். நான் அசுத்த உதடு உள்ள ஒரு மனிதன், அசுத்தமாகவே நான் பேசுகின்றேன், அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். கடவுளே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி நீர் எப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறீரோ அந்த உன்னதத்தினுடைய மாட்சிமையை நான் புரிந்து கொள்ளுவதற்கு என்னுடைய நாவை பரிசுத்தப்படுவீராக என்று அவன் கேட்டு ஆண்டவருடைய மகிமையை உணர்கிறதாக நான் பார்க்கிறோம். அதனால கடவுள் இந்த உலகத்திற்குள்ளாக படைக்கப்பட்டவர், நம்முடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வருகிறவர், அவருடைய பாவ அடிமைத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றி கொண்டு போகிறவர் என்று நாம் திருமுறையில பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆகாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து திருமுறையை நீங்கள் படித்து பாருங்கள். அவள் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வனாந்தரத்துக்கு தூக்கி வீசப்படுகிறார். குழந்தை கதறுகிறது, குழந்தை சத்தம் போடுகிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்டு இறங்கி வருகிறார். நான் உன்னையும் பெரிய ஜாதியாக்குவேன்,
நான் உன்னையும் பலத்த பெருக்கமாக உன்னை நான் கொண்டு வருவேன் என்று கடவுள் ஆகாருடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வருகிறவராக நாம் திருமுறையில பார்க்கிறோம். அதனால கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை பற்றி நான் புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளாக இருக்கவே. நம்முடைய பாவம், நம்முடைய கஷ்டங்கள், நாம் விளக்கிப்படுகிற ஒரு சூழ்நிலை, அவமானமாக நம் தூக்கி வீசப்படுகிற நிலையிலெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து நம்முடைய பாடுகளிலும் நம்முடைய கண்ணீர்களிலும் நம்முடைய வேதனைகளிலும் தங்குகிறவராக இருக்கிறார் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த கேட்ட இரண்டாவது திருமறை பகுதியாக இப்பொழுது நான் வாசித்தேன் அல்லவா, ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் மீண்டுமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாமே அவர் கொடுத்த வாழ்வுதான், எல்லாமே அவருடைய படைப்பு தான், எல்லாமே அவரை சார்ந்துதான் வாழுகிறேன். ஆகினாலே எனக்குள்ளாக நான் புரிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றொரு காரியத்தை பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது இந்த 4-5 வசனங்களிலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலேயும் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி நாம் திருமுறையில் வாசிக்கிறோம். பலவிதமான செயல்பாடுகள் இருக்கிறது, பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கடவுள் எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுப்பார் என்கின்ற ஒரு காரியத்தை பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பல மக்களுக்கு பல ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன் ஸ்பிரிட், ஒவ்வொருக்கும் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருக்கும் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருக்கும் ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே கடவுள், ஒரே ஆவியாயிருந்து பல்வேறு நிலைகளில் இருந்து விலக்கப்பட்டவர் அல்ல, அவர் நம்ம எல்லாரும் சேர்த்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வர்ஷிப். இன்னைக்கு பல்வேறு விதங்களிலே பல வரையறையை தாண்டி நாம் வாழுகிறோம். அப்படி அல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஒன்றாய் இணைக்கிறவர் என்பதை பற்றி பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, அவர்தான் அப்பத்தை எடுத்து அதை பெற்று அவனை கொடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தி அதை கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே பவுலடிகளார் இந்த யூனிட்டி, ஒரு நல்ல ஒரு உறவை கொண்டு வந்து சேர்க்கிறவர் கடவுள்தான் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 - 6 முடிய ஒரு வசனங்களையும் பவுல் மறுபடியும் குறிப்பிடுகிறார். மிக முக்கியமான ஒரு காரியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்களுக்கு எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ரொம்ப ஹைலி ஒரு பெரிய மீனிங்கோடு கூட பவுல் இதை பதிவு செய்கிறார். மிக முக்கியமான ஒரு வசனம். எல்லாருக்குள்ளும் ஒரே கடவுளாக இருக்கிறார், ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளாக சில வரையறையை வைத்துக் கொள்ளுகிறோம், நமக்குள்ளாக ஒரு ஃபென்சிங் போட்டு வைத்துக் கொள்ளுகிறோம், நமக்குள்ளாக ஒரு சுயத்தை வைத்துக் கொள்ளுகிறோம். இதை நீங்கள் உடை தெரிய வேண்டும். உங்களுடைய மன ரீதியாக, உங்களுடைய நடவடிக்கை ரீதியாக, உங்களுக்குள்ளாக புரிந்து கொள்ளுதலுடைய நிலையிலே நீங்கள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள், அவர் எல்லாருக்கும் ஒரே தேவனாக இருக்கிறார். பிதாவும் உண்டு, எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்பதை பற்றி மூவரில் ஒருவராக விளங்குகின்ற இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை சொல்லி இந்த உலகத்துக்குள்ளாக நமக்குள்ளாக ஒரு கிரீடம் வைப்பது போல நம்முடைய கிரீடத்தை வைத்துக்கொண்டு நான் ஒரு சுயமாக வாழ்கிறேன்,
எனக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டோடு கூட வாழுகிறேன், ஒரு சுய மக்களோடு கூட வாழுகிறேன் என்கிறதெல்லாம் நமக்குள்ளாக பூர்த்தி வைத்திருக்கின்ற பல சீருடைகளை நீங்கள் அவிழ்த்து தூக்கி எறிந்துவிட்டு ஒரே வரிசையிலே ஒரே மக்களாக ஒரே இனமாக ஒரே நிலைகளுக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய கடவுள் விரும்பினார். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் சொன்னார். ஆகினாலே யூதன் என்றும் கிடையாது, கிரேக்கன் என்றும் கிடையாது, ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது என்கின்ற வரைமுறை எல்லாவற்றையும் உடைத்து அவைகளையும் தாண்டி மூவரில் ஒருவராக கடவுள் அந்த உலகத்துக்குள்ளாக செயல்பட்டு வருகிறார் என்கின்ற ஒரு செயல்பாட்டை நாம் அந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற கடவுள் இன்னைக்கும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரினுடைய அவல சத்தத்தை கேட்கிறார். நாம் அடிமைகளாக வாழுகிற பொழுது நம்முடைய அடிமைத்தனத்தை மீட்டெடுத்துக் கொள்ளுகின்றார். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய வரையறைகள் எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்பிதான் தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு அவருடைய உடலையும் உதரத்தை கொடுத்து நம்மை ஒப்புரவாக்கினார், இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு சேர்த்தினார். கடைசியாக வாசிக்கேட்ட 3வது திருமுறை பகுதியாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகின்ற இந்த கடைசி கட்டளை, கடைசி கமிஷன், இந்த லாஸ்ட் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி இயேசுவானவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சமீபத்தில் அவரை நோக்கி, வானத்திலும் படைப்பாளர், ஒன்றை உருவாக்குகிறவர், ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அது தேவனோடு கூட இருந்தது, உலகத்தை நான் தான் படைத்தேன், எனக்குள்ளாக படைக்கப்பட்ட பிதாவும் இருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிற பொழுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மூன்றையும் ஒருவராக இருக்கக்கூடிய கடவுளுடைய அதிகாரங்களையும் ஆற்றல்களையும் வல்லமைகளையும் நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் உலகத்திற்குள்ளாக சென்று என்னுடைய திருப்பெயராக இருக்கக்கூடிய திரியேக மூவரில் ஒருவராக இருக்கக்கூடிய கடவுள் இயேசு, மகன், குமாரன், தூய ஆவியானுடைய திருப்பெயரினாலே நீங்கள் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்படுகிறார். நீங்கள் அவருடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து அவளை கட்டமைத்து இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வருங்கள் என்கின்ற ஒரு உபதேசம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய திருநாமத்தினாலே இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவருக்கு நல்ல பயிற்சியும் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில பாவங்களை குறித்தும் கண்டித்து சில நேரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பாலஸ்தீனா என்கின்ற நாட்டிலிருந்து பார் முழுவதுமாக இயேசுடைய நற்செய்தி என்பது உலக நற்செய்தியாக போய் சேர வேண்டும் என்று சொல்லுவது, இட் should be the reflect to the world. என்னுடைய நற்செய்தி உலகமெங்குமாக பிரதிபலிக்கப்பட வேண்டும். இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எதை சொல்லி நான் உங்களுக்கு விட்டு சென்றேனோ அந்த திருப்பணியை நீங்கள் செய்யுங்கள். பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றிதான ஒரு செய்தியை உலகம் எங்குமாக நீங்கள் சென்று பிற மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லி அவளுக்கு திரித்துவ பெயராயிருக்கக்கூடிய தந்தை, மகன், தூய ஆவினுடைய திருப்பெயரினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவளுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை சீடராக்குங்கள் என்று சொல்வது என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எந்த ஊழியம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துங்கள். நான் எப்படி இந்த உலகத்தில் பாவியான மக்களோடு உட்கார்ந்து அமர்ந்து நான் உணவு சாப்பிட்டேனோ அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு தயார்படுத்துங்கள். இந்த உலகத்தில் எப்படி நான் இரக்கம் உள்ளவனாக இருந்தேனோ அப்படி இரக்கம் உள்ளவளாக என்னுடைய திருப்பணியை உலகத்திற்கு நீங்கள் சென்று பணியாற்றுங்கள். நான் எப்படி பாவியான மக்களுக்காக இறங்கி வந்து என்னை நானே தாழ்த்தி இந்த உலகத்துக்குள்ளாக இந்த உயிரை நான் கொடுத்தேனோ அதே போல நீங்களும் சென்று சாட்சியாய் நின்று நீங்கள் வாழுங்கள்.
என்று சொல்லுகின்ற எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்கின்ற ஒரு சமாதானத்தினுடைய கடவுள் வழியாக இந்த 3 திரு பெயரிலே சொல்லப்பட்டிருக்கூடிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவளை உலகத்துக்குள்ளாய் அனுப்புங்கள். அதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி என்பது என்ன? உலகத்தின் பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து கொண்டு அவருடைய கண்ணீர்களோடும் அவருடைய கஷ்டங்களோடும் அவருடைய பாடுகளோடும் கூட எப்படி என்னுடைய தந்தை, நான், தூய ஆவியானவர் எப்படியெல்லாம் உலகத்துக்குள்ளாக செய்து காண்பித்தாரோ அதே பிதாவாகின் வழியாக நான் திருச்சபையை, இந்த திருமக்களை நான் கட்டி காண்பித்து அவர் எல்லோருமாக என்னோடு கூட பயணம் செய்து வந்தார்களோ, வெளியே இருந்தவர்களை எப்படியெல்லாம் நான் கொண்டு வந்தேனோ, எனக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைமுறை எல்லாம் எப்படி உடை தெரிந்து அனைத்து மக்களையும் உள்ளடக்கி சேர்த்து நான் கொண்டு வந்தேனோ அந்த ஊழியத்தை நீங்க போய் செய்யுங்கள் என்று நம்முடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு பல நிலைகளிலே இந்த ஊழியம் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டு வருகிறது. திருச்சபை திரியேக கடல் மீது உயர்ந்திருக்கிறது. படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடவுள் திருச்சபையில் இருக்கிறார். இயேசுவானவர் திருச்சபையில மையமாய் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்கிறார். தூய ஆவியானவர் அவருடைய ஆற்றலை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு உலகம் எங்குமாக பல்வேறுமான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடவுள் எப்பொழுதுமே செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை பற்றி பாடுகளிலும் கஷ்டங்களிலும் தன்னோடு இடைபடுகிறார் என்பதெல்லாம் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை அமெரிக்கா தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருப்பின மனிதனுடைய வாழ்க்கையில ஐ கான்ட் பிரீத், என்னால் சுவாசம் செய்ய முடியவில்லை என்கின்ற கடைசி போராட்டத்திலையும் அந்த மனிதன் சாகடிக்கப்பட்டானே என்று சொல்லுகின்ற அமெரிக்க நாடு முழுதுமாக ஒரு மிகப்பெரிய துணி இன்றைக்குமாக அந்த குரல் மக்களோடு கூட போராடுகின்ற, மக்களோடு கூட கஷ்டப்படுகிற, மக்களோடு கூட அவனை இழந்து தவிக்கின்ற மனைவியோடு கூட அழுது கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையோடு கூட கடவுள் இருக்கிறார் என்பதை திரியேக கடவுள் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் மற்ற மக்கள் எல்லாருமே புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிக்காக, நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறதை எல்லாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரும் கடவுளும் இந்த பணியை செய்தார். யாத்திரா புஸ்தகத்தில் இயேசுவானவரும் இந்த உலகத்துக்குள்ளாய் செய்து கொண்டிருந்தார். இயேசுவனுடைய வழியிலே பின்பற்றி வருகிற தூய ஆவியின் வழியின் மக்களே, சீடலாக நீங்களும் இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு பெரிய சீர்திருத்தத்தினுடைய மக்களாக நீங்கள் சென்று மக்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு ஆசிரியர் சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கு பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய கடவுளும் பரிசுத்த ஆவியான கடவுளும் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோய் பிரச்சனை நிமித்தமாக படுகிற கஷ்டங்களிலேயும் கடவுள் இருக்கிறார். புலம்பெயர்ந்து மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், அந்த பயணங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார். உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களோடும் கூட இருக்கிறார் என்கிறதெல்லாம் அவர் பதிவு செய்கிறதை இன்றைய நாளில் உண்மைதாக நான் வைக்கிறேன். அதனாலே பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் இன்றைக்கும் படைத்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே நேசிக்கிற இயேசுவானவராக, பரிசுத்த ஆவியானவராக இந்த உலகத்திலே நம்மை சீர்படுத்துகின்ற கடவுள், மூவரில் ஒருவராக விளங்குகின்ற கடவுள் நம் அனைவரையும் சீர்படுத்தி நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குள்ளாக மிக சீரும் சிறப்போடு கூட உலகத்துக்குள்ளாக செல்லுகின்ற நிலையில அநேக மக்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் இந்த 3 கடவுளை நாம் சுமந்து கொண்டு சமூகத்திலே இன்னும் பல சிறப்புற செயல்களை செய்து அவருக்கென்று நாம் சான்றுகளாய் வாழ திரியேக கடவுள் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை மட்டுமாக திரியேக கடவுளுடைய திருப்பை நாடி வழிநடத்தும் தயவு கண்டி பாராட்டுவோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசின் வழியிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததை போல சந்தா புதிய அட்டைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏல பாக்கியை கட்டுகிறவர்களும் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள், நன்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏல பாக்கியை செலுத்த வேண்டும் என்கிறவர்களும் நீங்கள் செலுத்த முடிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சந்தா புதிய அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார நாட்களில் நீங்கள் திருச்சபைக்கு ஆலயத்துக்கு வர வேண்டும் சொன்னால் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்குமாக நம்முடைய ஆலயம் திறந்திருக்கும். உங்களுடைய சந்தா புதிய அட்டைகளை எடுத்து வார நாட்களிலே உங்களுடைய சந்தாக்களை கொடுக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற நாட்களே 10ஆம் பொதுத் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். பெற்றோராக
நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தாமே இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகமும் பலனும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது நாம் அதற்கு முன்பதாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய உண்டியல்கள் ஒருவேளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் சொன்னால் இந்த வார நாட்களில் நீங்கள் வந்து நீங்கள் படைக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற கே ரவீந்திரன் அவர்களின் மகன் செல்வன் ஆர் விமல் என்பவரும், செட்டிப்பாளையம் CSI இயேசு ரட்சகர் ஆலயம் திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற கே முருகன் அவர்களின் மகள் செல்வி வர்ஷினி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதற்கு இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்து வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் யாராவது அறிந்திருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். நமது கிளை சபை CSI கிறிஸ்தவ ஆலயம் நியூ முல்லை நகர் திருச்சபை சேர்ந்த பி உலகராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஜாஸ்மின் ராஜ் என்பவரும், நமது கிளை சபை நியூ முல்லை நகர் திருச்சபை சேர்ந்த திரு டி தாமஸ் அவர்களின் மகள் செல்வி தங்க வித்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கும். இதுவருக்கு 1ஆம் அறிக்கை. திருமண அறிக்கை மூலியமாக இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்பட போகிற மணமக்களுக்கு ஜெபிக்கிறோம், 2 குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டு தாமே இந்த குடும்பங்களை இணைத்து எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தி நடத்துகிற கடவுள் சிறப்பாக வழிநடத்த கர்த்தர் கிருபை தாரும். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அது பின்புதான் நாம் ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிறிய பிள்ளை முதல் கொண்டு பெரிய வரைக்குமாக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்த கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. இதனாலே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொண்டு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நல்ல வாழ்வை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதே போல திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளையும் ஆசீர்வதித்து குடும்பத்துக்கு வேண்டிய சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையில் 5வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். Sarva Loka Namaskaram
எங்கள் சர்வ வல்லமையில் ஆண்டவரே மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய பரிசுத்தத்துடைய மாட்சிமையும் மகிமையும் ஆளுகையும் ஆற்றல்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் எங்களுக்காக எப்பொழுதுமே செயல்படுகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை செயல்படுத்தி கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் சமூகத்தில் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதலையும் எங்களுக்கு நீ தந்து சீர்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய செயல்கள் அனைத்தும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட சான்றுகளாய் விளங்க கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவேன் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக பலவீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வெளியேறு பெற்ற திருப்பெயரினாலே நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு முழுமையான விடுதலையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து எழுந்து நடந்து கிறிஸ்துவுடைய திருப்பெயருக்கு சாட்சி நிற்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் நான் ஜெபிக்கிற சுவாமி. எங்களுக்காக ஜெபியுங்கள். குடும்பத்துக்காக ஜெபித்து ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கு ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் செய்கிற மக்கள், பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், பல வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், உள்ளூரில் வேலை செய்கிறவர்கள், வெளியிடங்களிலே வாழ்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் இப்படி பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து பணியாற்றி உழைக்கிற குடும்பத்தின் மக்களை எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல முறையாய் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற ஆண்டவர் தாமே கிருபை தாரும். இந்த தேர்வுடைய காலங்களில் பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய சாட்சிக்காக படித்த அனைத்து ஞாபகத்துக்களை கொண்டு வந்து நல்ல முறையாக ஆண்டவரே தேர்வு முடித்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி செலுத்தி மேல் படிப்பை கடந்து செல்ல கர்த்தர் குறிப்பிட்டான். 11th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஜெபிக்கிறோம். இப்படி பல்வேறு இடங்களிலே படித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பள்ளியில் கல்லூரியில் படிக்கின்ற அருமையான சகோதரிமார்களுக்கு ஜெபிக்கிறோம். வருகின்ற காலங்களிலும் அவர்களும் தம்முடைய கல்விக்கென்று தங்களுடைய மேம்படுத்திக் கொள்ள ஆண்டவனை கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த திருமணமும் நடைபெற்று ஆண்டவர் நமக்கு குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் சந்தோஷமாக கிருபை தார். பல விதமான பலவீனங்கள், பல பாடுகளோடும் கஷ்டங்களோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டு தாமினே தொடர்ந்து பொறுப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ள கிருபை தார் சுவாமி. ஒருவேளை இந்த தொற்று நோய் நிமித்தமாக பல்வேறுமான அச்சங்களோடும் பாரத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்து வருகின்ற காலங்களை நல்ல காலங்களாக அமைத்துக் கொடுக்க ஆண்டு தாமை கிருபை தாரும். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற காலங்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுவதற்கும் ஆண்டு தாமை வழிவகுத்து கொடுத்திருக்கிறேன். இது வெகு சீக்கிரத்திலே பல கட்டுப்பாடெல்லாம் தளர்த்தப்படுவதற்கும் ஆண்டு தாமே என் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் அனைவரையும் உடைய திருப்பெயரினாலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு மீண்டும் என்று சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கடைசி பாடலாக பாமாலை 142வது பாமாலை பாடல்.
பிதா குமாரன் பரிசுத்தாவியாக கடவுளே, மூவரில் ஒருவராக விளங்குகின்ற கடவுள் உம்முடைய செயல்களையும் உம்முடைய இரக்கங்களையும் அன்பையும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவை அனைத்தும் எங்கள் வாழ்விலே நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கவும் சீர்படுத்திக் கொள்ளவும் சீர்திருத்தமான காரில் ஈடுபடுவதற்கும் ஆண்டு தாமே கிருபைத்தார். எல்லா வகையிலும் வழிபடுகிற செயல்படுகிற ஆண்டு தாமே எல்லாவற்றையும் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறப்பாக திருச்சபை மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் உடைய வெளியேற பெற்ற திருப்பெயரினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசிரியக்கிறோம். வருகின்ற காலங்கள் சந்தோஷங்களும் சமாதானங்களும் மன நிறைவுகளோடும் ஆண்டவர் எனக்கு வாழ ஆண்டவர் அருள் பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.